ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் என் ஃப்ரெண்டு சன்னியோடு சேர்ந்து கேரிஃபோர் போகிறோம். நாளைக்கு அவருக்கு லீவு, அதனால் போய் கொஞ்சம் சிக்கனு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி இந்தியாவுக்கு எனக்கு என்ன கம்பேரிசன் ரேட் என்ன கம்பேரிசன் கொஞ்சம் பார்ப்போம். வாங்க ரேட் எவ்வளோ வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கேரிஃபோர் சும்மா கேரிஃபோரே கட்டணும் இருப்பாங்க. பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாய். ஸோ வழக்கம் போல் கேரிஃபோருக்குள்ளே போகிறோம். பாருங்கள், அதே பில்டிங் தான் கேரிஃபோர் உள்ளே இருக்குது. வெளியே சுலைமானியா பிளாசா. ஸோ உள்ளே போனால் கேட் நம்பர் 2க்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். போனால் சும்மா அந்த டோர் அப்படியே திறக்குது, நம்ம வரவே இருக்குது. அப்படியே உள்ளே போனால் நம்பால் ஒருத்தர் மாஃப் வச்சுட்டுருக்கிறாரு. யாருன்னு கேட்டால் பங்களாதேஷ் அவர். சரி, ஓகே சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு கேரிஃபோருக்குள்ளே நுழையிறோம். வழக்கம் போல் அதே ஸ்நாக்ஸு அதே எல்லாமே அதே தான், எந்த மாற்றம் கிடையாது. சும்மா இதே வீடியோ போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகுதுங்க. சாக்லேட்டுக்கு 21 ரூபா 1 கிலோ. 21 நம்ம ஊரில் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 400 450 வரும் கிலோ. கொஞ்சம் கூட்டி கழித்து பார்த்தா இங்கேயோட அங்கே கொஞ்சம் இங்கே ஜாஸ்தி தான் போலது. இது செரி டொமேட்டோ 11 ரூபா 11 ரியால்னால் கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட வருது. இது 1 கிலோ. இது கோஸு 1 கிலோ எவ்வளோ போட்டுருந்துச்சு? 10 ரூபா என்னமோ போட்டுருந்துச்சு. சரி, முட்டை வாங்கினா போனால் முட்டை எல்லாம் ஒரு சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்டு. முட்டை நான் 14 ரூபா 14 ரியாலில் ஒரு முட்டை வாங்கினேன். 14 ரூபானா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா கிட்ட வரும். நம்ம ஊர் ரேட்டுக்கு 350 ரூபா. ஒரு அட்டை 12 முட்டை 24 முட்டை இருக்கிறதுல நம்ம ரேட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இங்கே கம்பேர் பண்ணோம். பட் இங்கே இருக்கிறது காசு கம்மி தான். இது காடை. ஆக்சுவலாக நாங்கள் ரேபிட் வாங்கலாம் பார்த்தோம், ரேபிட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் காடை வழக்கம் போல் காடை தான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஆமாம், இவர் 1 கிலோ வாங்கிட்டு ஷவர்மா வாங்கினோம். ஷவர்மா தான் நாளைக்கு ஸ்பெஷல். வாங்கி அதை சூப்பராக செய்யலாம். ஃப்ரெண்டு சூப்பராக செய்வான். அப்படியே அழகாக ஸ்லைஸாக வச்சு அதில் அப்படியே பரோட்டாவில் சப்பாத்தில் போட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ எல்லாம் முட்டை இருக்குது, சிக்கன் காடை எல்லாம் இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸில் கத்திரிக்காய் அப்புறம் எல்லாம் பேக்கெட்லேயே வாங்கியாச்சு. எது லூஸில் வாங்கணும். அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதுவும் தூக்கி உள்ளே போட்டு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி வண்டியில் தூக்கி போட்டாச்சு. பில்லு எவ்வளோ ஒரு பத்தில். இது அத்திப்பழம் பார்த்தீங்களா, அவங்க அதோட இது நல்லாயிருக்கும். சாப்பிட்ட உடம்பு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுவும் ஒன்று வாங்கி ஒன்று போட்டு அது பாலோட முக்கியம் சாப்பிடணும். அதனால் பால் 1 லிட்ரு ஒன்று வாங்கிட்டு பால் இங்கே ரேட்டு வாங்க 13 ரூபா கிட்டத்தட்ட. இது 350 ரூபா ஆயிடுச்சு 1 லிட்டரு. 10 ஆமாம் 300 ரூபா 320 ரூபா வரும். அப்போ அது காஃபி கப் ஒன்று வாங்கினேன். காஃபி கப் ஒன்று வாங்கிட்டு டெய்லி அதில் தான் காஃபி குடிலாம் சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகே சொல்லிட்டு காஃபி ஒன்று வாங்கிட்டு அப்புறம் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கே அந்த கம்பெனிக்காரங்க எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. நாங்களே வாங்கிட்டோம். ரூம் க்ளீன் பண்ண ஒன்றும், அப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் 6னா ஒரு 180 ரூபா கிட்ட வருது. இது ஒரு 150, அது ஒரு 180. நம்ம ஊர் ரேட்டுக்கு இங்கே 6 ரூபா. இந்த ஊர் காசுக்கு கம்மி தான், நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ண ஜாஸ்தி. இது பூனை. இங்கே நாங்கள் நாய் கிடையாது. பாவம் பூனைக்கு டெய்லி சிக்கனோ போட்டு எலும்பு போடுவோம். பாவம் அதுக்கு ஒரு கறி மாதிரி செய்யலாம் சொல்லிட்டு அவருக்கு பூனை கொண்டு வாங்கிட்டு அப்புறம் மேகி. திடீர்னு எதுவுமே இல்லைன்னா மேகி முக்கிய சாப்பிட்லாம்ல. 7 ரூபா தான் ரேட்டு. 7னா எவ்வளோ? 100 ரூபா 120 ரூபாட்ட வரும் நம்ம ஊருக்கு ரேட்டுக்கு. அது கம்மியாக ஜாஸ்தியாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு பெப்சியை குடித்தோம்மா, ஏப்பத்தை விட்டோம்மா, குப்புறப்ப தூங்கணுமா சொல்லிட்டு ஒரு பெப்சி வாங்கியாச்சு. ஸோ ஒரு திராட்சை பழம் வாங்கிடுவோம். இது 7 ரூபா என்னமோ இருந்துச்சு. சரி, திராட்சை ஒன்று வாங்கிட்டு 6.95 அது 7 ரூபா. கவுண்டர் ஒன்று வந்துட்டோம். இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், பாய்.